மச்சான் இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. எப்படியாச்சும் சார் முன்னாடி மாஸ் பண்ணோம்டா. நாளைக்கு லீவ் விட்டுருவாங்க. அடுத்த வாரம் செமஸ்டரு. ஆமாம், ஒன்றுமே தெரில. சி பொண்ணுங்களை நம்மளே பார்க்குதுடா. ஒரு யூஸும் இல்லை. அவங்களுக்கு நம்ம பேர் கூட தெரியாது. நம்மளை யாருன்னு கூட தெரியாது அவங்களுக்கு. ஆமாம், உங்களுக்கு தெரியலண்ணா, எனக்கு எல்லா பொண்ணுங்களும் தெரியும்டா. சூப்பர். ஏன்டா சார் தம்பிங்களா, இந்த இயரோட லாஸ்ட் டே இன்றைக்கி தான். ஸோ எல்லோரும் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி டவுட் இருந்தால் எப்போ வேணால் கேளுங்க. டவுட் இருந்தால் தானே. டேய், நீ தானே லாஸ்ட் செம்மில் ஃபெயில் ஆன. சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. சோப்பா யாரா இவர்? ஸோ ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணுற வழியை பாருங்கடா. டேய், அந்த 4 பேர் என்ன குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? எந்திரிச்சு முன்னாடி வாங்கடா. முன்னாடி வர சொல்கிறாரு. யாரா பார்த்துக்கலாம். சார் நீங்கள் சொல்லி முன்னாடி வந்து உட்காரணுன்னு அவசியம் இல்லை சார். ஓ அப்படியா? வெளியே போகிறான். போகிறோம். வா பச்சி, எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க. மெயின்டைன் பண்ணுறா. ஏய் பாத்தியாடி? போ வச்சுக்கிறேன். பாய் பாய் பாய். இருடா ஒரு மச்சான். கம்மிங் சாட்டர்டே எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும். பேரண்ட்ஸோட வரவங்களுக்கு மட்டும்தான் ஹால் டிக்கெட். ஸோ உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கோங்க. டேய் சஞ்சய், செத்தோண்டா. சார் போர் எப்படி ஏத்திட்டு இருக்காரு. டேய், எங்க அப்பா வேற பார்க்கிங் வந்துட்டாரா. அப்படியா? கடுப்பேத்தாதரா. இப்போ என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. டேய், ஆமாம், உங்கள் அப்பா எப்போ வருவார்? எங்கள் அப்பாவா? ஆமாடா, சொல்ல மறந்துட்டேன். சாருக்கல்ல எங்கள் அப்பா ஃபோன் பண்ணிட்டாரா. சாவுடா நீ. நான் தப்பிச்சேன். எங்கள் சித்தப்பா கிட்ட ஃபோன் கொடுத்துட்டேன். பாரு, நீ தான் ஜாலியாக இருக்க. எங்கள் அப்பா வேற வந்துட்டாரா. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஆமாம், நீ என்ன பண்ண போகிற? அதான் பொண்ணுங்க இருக்காங்களா, அவங்கள வச்சு வாங்கிடலாம் ஹால் டிக்கெட். நீ மட்டும் கொடுத்துருவாரு. ஆமாண்டா, நீயும் செத்த, கிச்சாவும் செத்தான். இவனுக்கு வேற எங்கே வந்துட்டு இருக்கானுங்க வேற தெரியல. இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது. எப்படியும் பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே ஹால் டிக்கெட் கிடச்சிரும் எனக்கு. உனக்கு பிரச்சனை இல்லை. வணக்கம் வணக்கம் சார். எங்கேயோ சைன் பண்ணணும்னு சொன்னீங்க, டக்குன்னு சொல்லுங்கள் சார். வேலை இருக்குது சார். வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். உங்கள் பையன் முதல்ல என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்கோங்க. இவன் வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு, வாங்கம்மா, இவங்க லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு ஈன்னு கையை நீட்டி மிரட்டுறான். ஐயோ, சரியா? முகையெல்லாம் அப்பாவி மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணாத வில்லத்தனமே கிடையாது. அது இல்லாமல் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து கை நீட்டி பேசுகிறான் என்னைய. இதெல்லாம் ஒரு வாத்தியாரை பார்த்து கேட்கலாமா? இங்கேயே செருப்பிட்டு சப்பு சப்புன்னு அறையுங்க. அப்போயாச்சும் புத்தி வருதான்னு பார்க்கலாம். ஐயோ, நீங்கள் ஏன் அழுறீங்க இப்போ? சார், அப்பா விட்டுட்டு போயிட்டார் சார். என்னம்மா விட்டுட்டு போயிட்டாரா? எங்கே? ஏற்காடு போயிட்டார் சார். ஏற்காடா? அதுதான் இங்கே வந்து அழுகுறீங்களா? எடுத்துகிட்டு போங்க, என் கண்மாதிரி நிற்காதீங்க. ஸோ நீ ஏன் அழுகுற? சார், எங்க அப்பா இவங்க அம்மாவை கூட்டிட்டு ஏற்காடு போயிட்டாங்க சார். ஓ சி, தூக்கிட்டு போங்க 2 பேரும். ஏய், எனக்கும் எதாவது பண்ணி வாங்கி கொடு. நான் சாக்லேட்லாம் வாங்கி தரேன். எதாவது பண்ணி வாங்கி கொடு ப்ளீஸ். ஏமா? சார், இவங்க சித்தியும். அவங்க சித்தி? சார், சி, எடுத்துட்டு போங்கம்மா வெளியே, கண்ணு முன்னாடி நிற்காதீங்க. தேங்க்யூ சார். வந்துடுதுங்க பாரு.
அது ஓகே சார், எங்கேயோ சைன் பண்ணணும்னு சொன்னீங்க. சார் நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறதே உங்கள் பையனை பற்றி தான் சார். அவன் வர்றதே இல்லை, அவன் வந்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறான், அப்போ பார்த்தாலும் பிள்ளைகிட்ட பேசிகிட்டே இருக்கிறான். சொல்கிறது புரியுதா இல்லையா? உங்கள் பையனோட எதிர்காலத்தை பற்றி தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன். ஐயோ அப்பா ஆட்டியம்பட்டி பஸ் கருவாட்டு குழம்பு சூடு பண்ண சொல்லு. சார் எங்கேயோ கையெழுத்து பண்ணணும்னு சொன்னீங்க, எங்கே சார்? என்னடா கருவாட்டு குழம்புன்னு சொல்கிறாரு. சார் தான் இன்னைக்கு மாட்டினார் போல. மாட்டுட்டும் போ. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? சார் வேலை நிறைய இது கிடக்குது சார், சீக்கிரம் போகணும் சார். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? உங்கள் பையனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். எடுத்து பாருங்கள் மார்க் ஷீட்டை. இப்படியே போனால் டிகிரி கிடைக்கிறது கஷ்டம். அப்புறமா ஐயோ, நம்ம வாழ்க்கைக்கு எங்கே போச்சு? ஐயோ, பாடத்தை ஒழுங்காக கவனிக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசிகிட்டே இருக்கான். இப்படியே போனால் பொழப்பு என்ன? ஆப்பா டிக்கெட் கிடச்சிச்சுப்பா, டிக்கெட் கிடச்சிச்சுப்பா. வாங்க போகலாம். வரேன் சார், வரேன் சார். சார் வரேன் வரேன் சார், வரேன் சார். எங்கேயோ போய் தொலைங்கடா. வாடா வாடா, ஃபர்ஸ்ட் உங்கள் அம்மாவை போய் பார்க்கணும்டா. போங்கடா. என்னடா கிச்சா உங்கள் அப்பா அடித்து துரத்துறாரு. இப்போ என்ன பண்ணலாம்? கேட்கலாம். இப்போ உங்கள் அப்பா எங்கள் பார்க்கிங் விட்டாரா? ஆமாம் பார்க்கிங் தான் வந்துருக்காரு. தெரியாதானே? இல்லை ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலாம். சரி வா பார்த்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரு உள்ளாரவா? எங்கே உங்கள் அப்பா? எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு சார், வந்துருவார் சார். இந்த ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் பேரண்ட்ஸ் வந்தே ஆகணும். அட்லீஸ்ட் உங்கள் அம்மாவாச்சும் வந்தே ஆகணும். டேய் சஞ்சய், உங்கள் அப்பா எங்க? சார் வந்துட்டு இருக்காரு சார், வந்துட்டு இருக்காரு. எங்கே வந்துட்டு இருக்காரு? பார்க்கிங் வந்துட்டார் சார், வந்துருவார். போய் சொல்லாத. சார். யாரு? சரி இவங்க அப்பா வந்துட்டாரு. நீங்கள் 3 பேர் பேசிகிட்டு இருப்பீங்க, நடுவில் நான் அதுக்கு சார். அப்பா அப்பாவா? அப்பா நீங்கள் எப்படி போய்ங்க? இல்லைப்பா, அவன் ஃப்ரெண்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னான். சார் நீங்களா? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்கே. வாங்க வாங்க. பார்க்குறானே. டேய் துரோகி, எங்கே போகிறது கூட நான் என்ன பண்ணேன்? மச்சான் நீ தாண்டா சொன்ன உங்கள் அப்பா எங்கள் அப்பா மாதிரி, உங்கள் அம்மா உங்கள் அம்மா மாதிரின்னு. அதுக்குன்னு மச்சான் ஒன்றும் இல்லடா மச்சான். டே இப்படி பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருக்கும். வாங்க சார், நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். வா போய் பேசலாம். வா வா நான் போயிட்டு வரேன். வாடா. செமஸ்டர்லேயே உருப்படியாக வேலை பார்த்துருக்கேன். உனக்கு தான் ஃபஸ்ட்டு ஆள் டிக்கெட்டு. எந்த வாங்கிட்டு போய் ஜாலியாக இருக்கும். அப்பா வரேன்ப்பா. மச்சான் பார்த்துக்கடா, வரேன்டா. நீங்கள் வாடா. வந்துக்கூடா. பேரண்ட்ஸ் மீட்டிங்கே ஸ்பெஷலாக உங்கள் பையனுக்காக தான். சரிங்களா? உங்களை பையன் வச்சு தான். டேய் முன்னாடி வாடா, சைடில் வாடா. சார் இங்கேயாச்சும் இப்படி தானே இல்லை வீட்லேயும் எப்படி நல்லா படிப்பானா? உங்கள் முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறானான்னு பாருங்கள். வாட் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்? புக் இருந்தால் தானே தெரியும் சார். இல்லை பார்த்தீங்களா, ஒரு கேள்விக்கே பதில் தெரியல. இதுவே 80ஸ்லேருந்து 90s வரைக்கும் இருக்கிற எல்லா பாட்டுமே அவனுக்கு தெரியும். புத்தகத்தை எடுத்து பாருங்க, எல்லாம் கிழிச்சு வச்சிருக்கான். பாடத்தை படிக்காமல் அந்த கிழிக்கிறான், சும்மா கிழிக்கிறான். சும்மா கிளி நான் தான்டா. இனிமேல் பாத்தீங்களா சார், கொஞ்ச நேரத்தில் என்னையே பாட வச்சுட்டான். தினைக்கும் லேட்டாக வரேன் சார். கேட்டால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காரணம் சொல்கிறான் சார். அன்னைக்கு ஒரு நாள் சார், இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா பைனரி ட்ரீ. பைனரி ட்ரீ இஸ் ஏ. ஒரு மாசமா டெய்லி லேட்டாக தானே வரும். ஏதாவது சொல்லுவாரா இல்லை? பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பீரியட் என்னது? நம்ம கிளாஸ் டீச்சர் தானே. பரவாயில்ல, லேட்டாக வந்துட்டோம், பார்த்துக்கலாம், வாங்க போகலாம். A non-linear data structure that has a maximum of 2 children for each parent. சார் இன்னைக்கும் லேட்டாடா? ஏன் லேட்டாக வந்த? கடந்த ஒரு மாசமா நீ லேட்டாக தான் வந்துட்டு இருக்க. நீ 2க்கு சார். ஐயோ அம்மா முடியலையே. டேய் இதெல்லாம் ஒரு காரணமாடா? டேய் இதுக்குன்னே லேட்டாக வருவீங்களாடா? சரி நீங்களா ஏன் லேட்டு? எங்களுக்கும் வந்துருச்சு சார். டேய் இதெல்லாம் ஒரு காரணமே இல்லை சொல்லிட்டு இருக்கீங்க. தீபாவளி அமாவாசை வர மாதிரி வந்துருச்சு சார். ஐயோ ஓ அதனாலயா? வெளியில் போங்க, இனிமேல் கிளாஸ் பக்கமே வராதீங்க. சரி வாடா போகலாம். முடியல. டீரா சார், என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க? கடந்த 7 மாதத்தில் மட்டும் சேலத்தில் எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குன்னு தெரியுமா சார்? அதெல்லாம் எங்கெங்கேயோ போகிறாங்க சார். எல்லாம் ஸ்பீடாக போய் எங்கெங்கேயோ சாகுறாங்க. எல்லாம் நம்ம மாதிரி காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க தான் சார் சாகுறாங்க. ஐயோ அம்மா. ஒரு வாட்டி நம்புங்க சார், நம்ம இனிமேல் கரெக்டாக வந்துடுவோம் சார். நம்புங்க சார்.
நாங்கள் இது வேணே பண்ணல சார், ஒரு விழிப்புணர்வு கிரியேட் பண்ணுறதுக்கு தான் சார் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஸ்லோ வந்தால் நம்மளை பார்த்து ஜூனியர் பசங்க ஸ்லோவாக வருவாங்களா சார், அதுக்கு தான் சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார், கரெக்டாக வந்துடும் சார். சரி, எதுவோ காரணம் சொல்கிறீங்க, உள்ளார வாங்க. பாத்தீங்களா சார், இப்படி தான் என்னமோ ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். மே கெட் இன் சார். ஐயோ, பாத்தீங்களா சார், உங்கள் முன்னாடியே எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட வலிகிறான்னு. படிக்கிறானோ இல்லையோ கண்ட கண்ட ரீல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்களே பாருங்கள். சார் சார் ஷூ இது கூட பரவாயில்ல சார், ஏதோ பொண்ணுங்களை பார்க்குறா ரீல்ஸ் பண்ணுறான்னு விட்டுறலாம். காலேஜ் ஸ்டாஃபை முதற்கொண்டு கூட லவ் லெட்டர் கொடுத்து வச்சுருக்கா சார். அந்த மேம் என்னென்னா அவமானம் தாங்க முடியாமல் காலேஜ்கிட்டே போயிட்டாங்க. மச்சி, எங்கள் லாஸ்ட்டில் ஒரு கிளாஸ் இருக்கா, அங்கே தான் ஆள் வந்து வெயிட் பண்ணிருக்கா. அங்கே போனா இப்போ போய் நீ ப்ரப்போஸ் பண்ணா சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும், பக்கா டைமிங்க. நீ போய் பண்ணு மச்சி, அந்த பொண்ணு உனக்கு தான். Are powerful tool in Java for storing collections of data. One-dimensional and multi-dimensional arrays is essential for effective programming. தைரியமாக பண்ணுறோம், பொண்ணு நம்மளுக்கு தான். So, computer science is ஐ லவ் யூ. ஓ பிரசாத், இந்த கிளாஸ் தானே சொன்னான் அவன். ஐயோ, கிளாஸ் மாதிரி. என்னடா இது? இல்லைப்பா. சார், அப்பாவுக்கு கிட்னி ப்ராப்ளம் சார், ரெஸ்ட் ரூம் மட்டும் எதுன்னு காட்டிட்டு வந்துடுறேன் சார். எந்திரி பார்த்து. ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் போங்க ரெஸ்ட் ரூம். உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு மகன், அப்பா மானத்தை காப்பாற்றிட்டேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. சரி பார்த்து போயிட்டு வாங்க. பேப்பர் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சரி. பார்த்து. மே கெட்டின் சார். சார் வா. சார், எப்படியா அப்பா கிட்ட போயின்னு மட்டும் சொல்லிடுங்க சார், ப்ளீஸ் சார். பெல்ட் எடுத்துட்டு சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் சார். சஞ்சய் சஞ்சய் சஞ்சய், இதெல்லாம் நீ என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். போ. சார் சார், நீங்கள் பேசுனீங்களே, எங்கள் அப்பா செவிடு சார். என்னடா இது? இல்லைப்பா. உங்கள் அப்பா செவுட்டு மிஷினை மறந்துட்டேன்டா. அப்புறம் எதுக்குப்பா எல்லாத்துக்கும் தலையாட்டினேன்? அவர் என்னமோ சொல்கிறாரு, நானும் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டேன்டா. ஐயோ, நீங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் பண்ணிங்களாம் வச்சிங்க, ஒரு யூஸ் இல்லாமல் போச்சு சார். நீங்கள் ஒன்றும் என்ன பண்ண முடியாது சார், மனசே கஷ்டமாக இருக்குது சார். சார், ஹால் டிக்கெட் மட்டும் அப்படி எடுத்துக்கிறேன் சார். போயிட்டு வரேன் சார். சார் போயிட்டு வரேன் சார், பார்த்து இருந்துக்கோங்க சார். நம்மகிட்டே மாஸ்க் கட்டுறாரு.
டே ஓம் சார்டா புதுசு சார் வந்துருக்காரு ஓம் சார் நான் கால் பண்ணுறேன் போகிறாரு. இவங்க யாரை புதுசா? ஏ வாங்கடி சார் வந்துட்டாங்க போலாம். ஏ வாங்க 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 போலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏய், நீ தானே லாஸ்ட்டு செமஸ்டரில் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து இஷ்யூ பண்ணி ரொம்ப ஓவராக சேட்டை பண்ணது? இல்லை சார். இதெல்லாம் இனிமேட்டு இங்கே பண்ணக்கூடாது, சரியா? லெசன் எல்லோரும் கேட்டுக்கோங்க. 9:45 9:45க்குள்ளே காலேஜ் இருக்கணும். 5 மினிட்ஸ் லேட்டாக வந்தால் கூட உடனே பேரண்ட்ஸ் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸ் என்னோடய கிளாஸ். நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும் தான் நடக்கும். போன சம்முக்கு பண்ணது அதெல்லாம் இனிமே இருக்கக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. யார் இவர்? தெரிலடா. ஃபஸ்ட் டேவே லேட்டாக கிளம்புங்க. எஸ்ஓடிகிட்ட சைன் வாங்கிட்டு பிரின்ஸிபால் கிட்ட சைன் வாங்கி உள்ளே வர வேலை வச்சுக்கோங்க, புரிஞ்சதா? எல்லோரும் கேட்டுக்கோங்க. இனிமே இப்படி தான். இனிமே தான் இந்த ஸ்டாப் என்னன்னு பார்க்க போகிறீங்க. சரி வாங்க போகலாம். போகலாமா? போகலாம். யார் இவர்?